என்னம்மா சொன்னா இந்த ப்ராடு வேலை பித்தலாட்ட வேலைலாம் உங்கள் திமுகவோட வச்சுக்கிட்டீங்க சரிங்கய்யா சரியா. நாங்கள் வந்து நேர்மையாக நின்றதுனால மட்டும்தான் நாங்கள் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கோம். வாங்க மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்னாடி வந்து ஆட்சியில் இருந்தவர் இப்போ புதுசாக வந்து எப்படி அவர் ஆட்சி ஆள போறாருன்னு தெரியல. ஆனால் இது சதிதான். என்ன சதின்னு நினைக்கிறீங்க? என்ன சதினா, முத நாள் நைட்டு நாங்கள் 1 மணி வரையிலும் டிவி பார்க்குறோம். டிவி பார்க்கும்போது திமுக தான் முன்னணியில இருந்தது, எடப்பாடியாரு 2வது இடத்துல இருந்தாரு, டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. பொழுது வெடிஞ்ச உடனே எப்படி டிவிக்கு முன்னாடி வந்தது? அப்ப ராத்திரியோட ராத்திரியா ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல முத நாள் நைட்னா எதுக்கு முத நாள் நைட்டு? 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரல நாங்க டிவி பாக்குறோம். நீங்க சொல்றது போல 1 மணி வரைக்கும் நீங்க பாக்குறது ஓகே. அப்ப பொட்டியே திறந்திருக்க மாட்டாங்க. காலையில 8 மணிக்கு தானே பொட்டி திறந்தாங்க. அப்புறம் எப்படி டிஜியே முன்னணியில இருக்கிறாரு? இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காரு டிஜியே. டிஜிபி உடந்தையா இருக்காரு. டிஜிபி எல்லாம் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர்லாம் உள்ள வேலை பார்த்திருக்காங்க. இப்ப நாம தூங்கிட்டோம், நீங்க தூங்கிட்டீங்க. இதுக்கு ஏன் விஜயே ஆள் வச்சு பணம் கொடுத்து பண்ணிருக்க முடியாது? அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்ல, சினிமா பணம் இருக்கு. இவரு ஆனா ஊழல்ன்றீங்க. ஏன் அம்மா பண்ணலையா ஊழல்? ஏன் இவரு பண்ணலையா? யாரு? விஜய் பண்ணலையா? திருத்தனம் பண்ணலையா? என்ன ஊழல் எல்லாம் பண்றாரு. ஆனா இப்ப ஜெயிச்சிட்டோம்னா விஜய் டிவிக்கேன்றீங்க. இல்ல சரி, இவர்கிட்ட ஆட்சி கொடுத்தா எப்படி? அவர் ஆட்சி 10 வருஷமா ஆட்சி பண்ணவரு. பெண்களுக்கு இதுதான் பண்ணணும், மக்களுக்கு இதுதான் பண்ணணும், ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோக்காரங்களுக்கு இவ்வளவுதான் பண்ணணும்னு பார்த்து பண்றாரு ஸ்டாலின். ஆனா அவரை வந்து அவரு நின்ன இடத்துலயே அது எப்படி கரெக்டா அந்த கொளத்தூர் தொகுதி மட்டும் தோக்கடிச்சாரு? அது பார்த்து பண்ணதுதான். இது சத்தியமான உண்மை. இது நீங்க எங்க வேணாலும் போட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்ல எனக்கு என்னன்னா, இப்ப திமுக ஜெயிச்சா வந்து எந்த சதியும் பண்ணிருக்க மாட்டாங்க. மத்த கட்சி எந்த ஆட்சியில சதி இல்ல, எந்த ஆட்சியில சதி இல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப விஜய் வந்ததுனால சதி பண்ணி வந்துட்டாருன்னு சொல்றீங்க? ஆமா, திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்தாரு. இவங்க கூட்டணியா இருந்தாங்க, அவர் தன்னிச்சையா இருந்து பணத்தை கொடுத்து மாத்திட்டாங்க. பணத்தை கொடுத்து மாத்திட்டாங்க. முத நாள் நைட்டு வரலும் திமுக முன்னணியில இருந்தது, அதிமுக 2வது இடத்துல இருந்தது. எப்படி மறுநாள் காலையில எப்படி அது டிவிக்கே முன்னாடி வந்தது? அப்ப நைட்டோட நைட்டா சதி நடந்துருக்கு. இல்ல என்னதப்ப எப்படி வந்து டிவிக்கே முன்னணியில இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? டிவிக்கே முன்னணியில வந்து அததான் நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். இத வந்து மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க. முத நாள் டிவிக்கே 3வது இடத்துல இருந்தது. 3ஆம் தேதி நைட்டு 1 மணி வரல நாங்க டிவி பாக்குறோம் இருந்தது. மறாவது நாள் 4ஆம் தேதி காலையில எப்படி 1வது இடத்துல வந்தது? கருத்து கணிப்புல இதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்ப எல்லாம் வந்து அது தவறா தெரியலையா? என்ன ஃபெயிலியர் இருக்கு? இப்போ கருத்து கணிப்புல வச்சுட்டு தான் நீங்க வந்து பேசுறீங்க. இதுக்கு 3வது இடத்துல விஜய் இருந்தாரு, அப்புறம் ஏன் இப்படி வந்து 1வது இடத்துக்கு வந்தாரு? கருத்து கணிப்புலாம் இல்ல, நாங்க பார்த்தோம்.